அதிமுக துணை பொதுச் செயலாளராகி 2.5 மாதங்களிலேயே கைதி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் டிடிவி தினகரன். கடந்த 70 நாட்களில் ஏற்பட்ட முக்கிய திருப்பங்கள் என்னென்ன பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்லும் முன்பு தினகரனை பிப்ரவரி 15ஆம் தேதி கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமித்தார். இதற்கு அடுத்த நாளில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்ற நிலையில் கட்சி நிர்வாகத்தை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் தினகரன். இதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் அதில் களமிறங்கப் போவதாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி தெரிவித்தார். ஆனால் இரு அணிகளின் போட்டியால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பின்னர் ஒதுக்கப்பட்ட தொப்பி சின்னத்தில் அவர் பரப்புரையை தொடர்ந்தார். இந்த நிலையில் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா புகார்கள் குவிந்ததன் எதிரொலியாக அங்கு தேர்தலை ரத்து செய்வதாக கடந்த 10ஆம் தேதி அறிவித்தது தேர்தல் ஆணையம். இதைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் தர முயன்றதாக சுகேஷ் என்ற தரகர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இதனால் ஏற்பட்ட சலசலப்புகளால் தினகரனை கட்சியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கடந்த 18ஆம் தேதி அமைச்சர்கள் அறிவித்தனர். இதனை அடுத்து தான் கட்சியிலிருந்து ஒதுங்கிவிட்டதாக தினகரன் அறிவித்தார். இந்த நிலையில் லஞ்சம் தர முயன்ற புகாரில் டெல்லி காவல்துறையினர் கடந்த 19ஆம் தேதி தினகரனுக்கு நேரில் சம்மன் தந்தனர். ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 4 நாட்கள் தினகரனிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தினர். இதன்பின் 25ஆம் தேதி நள்ளிரவில் தினகரன் கைதானார். பிப்ரவரி 15ஆம் தேதி துணை பொதுச் செயலாளர் ஆன தினகரன் ஏப்ரல் 25ஆம் தேதி, அதாவது சரியாக 70வது நாளில் கைது செய்யப்பட்டுள்ளார்.